1999 நடிகர் பார்த்திபன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரஜினி ரசிகன் அப்படிங்கிற பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி தான் இது. அந்த பேட்டிக்கு டைட்டிலே ரஜினி மீது சந்தேகப்பட்டேன் அப்படின்னு பார்த்திபன் சொல்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, அந்த செய்தியில் என்னதான் இருக்குது அப்படின்னு படித்து பார்க்கும்போது பார்த்திபன் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தார். பார்த்திபன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மனிதனின் சாதனை எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எளிமையாக இருக்கும்போது தான் அந்த சாதனையாளன் மீது மதிப்பு வரும். நீங்களோ நானோ எளிமையாக இருந்து பிரயோஜனமில்லை. சூப்பர் ஸ்டாராக இருந்தும் எளிமையாக இருப்பது தான் பெருமைக்குரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம். பொது இடங்களில் பந்தா இல்லாமல் இருக்கும் ரஜினியை பார்த்துவிட்டு பல சமயம் நான் யோசிச்சிருக்கிறேன், சும்மா பந்தா இல்லாத மாதிரி நடிக்கிறாரு, வெளிவேஷம் போடுறாரு அப்படின்னு கூட நினச்சிருக்கிறேன். ஆனால் பெரிய ஆட்களிடம் மட்டுமல்ல, சாதாரண ஆட்களிடம் கூட எளிமையாக பேசி நடந்து கொள்ளும் போதுதான் எனக்கு இப்படி ஒரு மனுஷனா என்கிற ஆச்சரியம் வந்தது. தலைவர் ரஜினி ஒரு மிகச்சிறந்த நடிகர். முள்ளும் மலரும் போன்ற படங்களே அவர் சிறந்த நடிகர் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. அவருக்கு வித்தியாசமாக நடிப்பில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தாகம் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நடிப்பு வளையத்திற்குள் இருந்து வர முடியாத சூழல் இருக்கிறது. எனக்கு பல நேரங்களில் கிரியா ஊக்கியாக இருந்து என்னை உற்சாகப்படுத்துவார் ரஜினி. நான் வித்தியாசமாக ஏதாவது சொன்னால் செய்தால் அதை ரசிப்பார். ரஜினியே ரசிப்பதால் புதுசாக எதையாவது பேசுவேன். உதாரணத்திற்கு போதி மரம்னா என்ன என்று என்னிடம் கேட்டார் ரஜினி. உடனே நான் மக்கள்தான் போதி மரம்னு சொன்னேன். ஏனென்றால் அரசியல், சினிமா விஷயங்களில் நாம் எதையோ நினைக்க மக்கள் வேறு ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்வார்கள். இப்படி நான் பேசும்போது எங்கே இன்னொரு தடவை சொல்லுங்க என்று உற்சாகமாக கேட்டார். இப்பொழுதெல்லாம் தலைவர் ரஜினி தனது படங்களில் முழு கவனம் செலுத்தி அவரும் இணைந்து உழைக்கிறார். ஒரு நாள் ஏவிஎம்மில் படையப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். ரஜினி இல்லை, KS ரவிக்குமார் மற்ற நட்சத்திரங்களை வைத்து இயக்கி கொண்டிருந்தார். அவரிடம் பேசி கொண்டிருந்த போது, ரஜினி சாருக்கு 12 மணிக்கு தான் ஷாட், ஆனால் காலையில் 6:30 மணிக்கே வந்துட்டார் என்று சொல்ல, உடனே நான் மேக்கப் ரூமில் போய் பார்த்தேன். தலைவர் ரஜினி அங்கே உட்கார்ந்திருந்தார். அந்த தொழில் ஈடுபாடு அவரிடம் அதிகம். இப்போதெல்லாம் கோவிலுக்கு வரும் மக்கள் கூட்டத்தை வைத்து இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ளதுன்னு கூட்டத்தை வைத்து தான் கடவுளின் சக்தியையே தீர்மானிக்கிறோம். அந்த வகையில் தலைவர் ரஜினிக்கு பின்னால் மாபெரும் கூட்டம் உண்டு. அப்படி பார்த்தால் தலைவர் ரஜினி மிகப்பெரிய சக்தி. இப்படியெல்லாம் தலைவர் ரஜினியை பாராட்டுவதால் ரஜினிக்கு பெருமை கிடையாது. தலைவர் ரஜினி விஷயத்தில் ரஜினியை பாராட்டுவதால் பாராட்டுகிறவர்களுக்குத்தான் பெருமை. இப்படி அந்த ஹவுஸ்ஃபுல் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை ஹார்ட்ஃபுல்லாக வைத்து பேசினார் பார்த்திபன் அப்படின்னு அந்த பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. படையப்பா படத்தில் வர டைலாக் மாதிரி, தலைவர் எப்போவுமே கற்பூரம் மாதிரி. அவங்க ஏழை கொளுத்தினாலும் சரி அல்லது பணக்காரங்க கொளுத்தினாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே ஜோதி தான்.